ஹாய் எவ்ரிவன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காலையில வீடியோ பார்த்து எல்லாம் சந்தோஷப்பட்டிருப்பீங்க, தைரியமா இருப்பீங்க. தைரியமா இருக்கணும். இப்போ உங்களுக்காக ஒரு வீடியோ என்னன்னா, கன்ஃபார்மா எந்த கட் ஆஃப் வச்சு உங்களுக்கு பார்க்கணும்னு ஈஸியா பார்க்கணும். அது மாதிரி டிஎன்இ வெப்சைட்ல பார்க்க சொல்லி கொடுத்துருக்கல, கட் ஆஃப் வந்து ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் வச்சு பார்க்கணும்ல, அதுக்காக உங்களுக்கு ஈஸியா கரெக்டா பார்க்கறதுக்கு இந்த வருஷம் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்காங்கிற வீடியோ தான். எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பாயிண்ட் பை பாயிண்ட், இன்ச் பை இன்ச் எல்லா கட் ஆஃப்க்கும் நான் சொல்ல போறேன். ஸோ அதனால உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம், சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 0.5ல இருந்து 28 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிராஸ்டிக் டிஃபரன்ஸ். பட் பயப்படுறதான்னு கேட்டால் பயப்பட வேண்டாம். 150க்கு மேல சேஃபா அப்படின்னு கேட்டால், ஏன்னா கட் ஆஃப் அங்கே தான் இன்க்ரீஸ் ஆகுது. அதை நான் சொல்றேன், வீடியோவோட நடுவில் சொல்லுவேன். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோக்குள்ள கூகுள் ஃபார்ம் இருக்கு, உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்தா ஃபில் பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ தயவு செய்து ஒரு லைக் போடுங்க, உங்களோட ஆதரவு எனக்கு முக்கியம். ஏன்னா இன்ச் பை இன்ச் பார்க்க போறோம். 2023 கூட கம்பேர் பண்ணி 2023ல 200க்கு 200 கட் ஆஃப் வாங்கினவங்க 200க்கு 200 102 பேர். அதை நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். 2023 ரேங்க் இங்க போட்டிருக்கேன். இங்க வந்து கட் ஆஃப் வந்து 2024 போட்டிருக்கேன். இங்க கட் ஆஃப் 2023 போட்டிருக்கேன். இப்போ எப்படி கால்குலேட் பண்ணிருக்கேன் நானே சொல்லிடுறேன். 200 கட் ஆஃப் 2023ல 200 எடுத்திருக்காங்கன்னா 2024 199.5 தான் இந்த ரேங்கிங் இருக்கிறவங்க எடுத்திருக்காங்க. 102வது ரேங்கிங் இருக்கிறவங்க எடுத்திருக்காங்க. அப்போ கட் ஆஃப் அந்த இடத்துல டிக்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்கேப் 199.5 போதும். போன வருஷம் 200 கிடைச்ச காலேஜ் இந்த வருஷம் 199.5 கிடைச்சிருங்கிறதா இதோட அர்த்தம். ஸோ 0.5 டிக்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது 199க்கு போன வருஷம் 2023க்கு கிடைச்சிருக்குன்னா இந்த 198.5 கிடைச்சிரும். 0.5 வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. 507வது ரேங்க்கு என்ன ஆயிருக்கு போன வருஷம் கிடைச்சிருக்குது. ஓகேவா? ஸோ 198 போன வருஷம்னா இந்த 197.5 கிடைச்சிரும். 0.5 டிக்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது 197 அப்படின்னு பார்க்கும்போது 196.5 இதுலயும் டிக்ரீஸ் தான் இருக்கு. 0.5 டிக்ரீஸ் தான் இருக்கு. நல்லா புரியுதா உங்களுக்கு? போன வருஷத்தோட கம்பேர் பண்ணி இங்க போட்டிருக்கேன். 2024ல எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. அடுத்தது 197 196.5 196 195.5. அதாவது போன வருஷம் 196 கிடைச்சது, இந்த வருஷம் 195.5 கிடைக்குங்கிறது அர்த்தம். 0.5 டிக்ரீஸ் ஆயிருக்கு. 195 போன வருஷம், இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 194.5 கிடைக்கும். 0.5 டிக்ரீஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல தான் கிராஃப் மேல போகுது பாருங்க. 194க்கு போன வருஷம் கிடைச்சது, இந்த வருஷம் 194.5க்கு தான் கிடைக்கும். ஏன்னா இந்த ரேங்கை வச்சுதான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். போன வருஷம் 3586 ரேங்க் தான் இந்த பையன், 194 பையன். இந்த தடவை 3586 ரேங்க் உடையவங்க 194.5 தான் வச்சிருக்காங்க. அதனால இந்த 0.5 வந்து இன்க்ரீஸ். 0.5 வந்து இன்க்ரீஸ். நீங்க இதை வச்சு மேட்ச் பண்ணிக்கோங்க. 193 போன வருஷம் எடுத்தவங்க இந்த வருஷம் 193.5க்கு தான் கிடைக்கும். போன வருஷம் 193 கிடைச்ச காலேஜ் நல்லா கேட்டுக்கோங்க. போன வருஷம் 193 கிடைச்ச காலேஜ் கம்பேரே பண்ண முடியாது. இந்த 193.5 இருந்தாதான் கிடைக்கும். 0.5 இன்க்ரீஸ். அடுத்து 192 வந்து 192.5 இன்க்ரீஸ். 0.5 வந்து இன்க்ரீஸ். 191 கட் ஆஃப் வந்து 2024 192 மாறி இருக்கு. ஒரு மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது 190 அப்படிங்கிறது 191 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கீங்க இந்த வருஷம். 185ங்கிறது இந்த டபுளா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 187 185க்கு போன வருஷம் கிடைச்சது, இந்த 187க்கு தான் கிடைக்கும். 2 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து 180 அப்படிங்கிறது 183 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 175க்கு இன்க்ரீஸ் 175க்கு போன வருஷம் கிடைச்சது, இந்த வருஷம் 179.5க்கு தான் கிடைக்கும். ஸோ 4.5 மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 170க்கு அப்படிங்கிறப்போ 175.5 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5.5 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது 165 அப்படின்னு போன வருஷம் கிடைச்சத இந்த வருஷம் 171க்கு தான் கிடைக்கும். 6 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது 160 அப்படிங்கிறது 166.5க்கு தான் கிடைக்கும். 6.5 மார்க் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து 155 அப்படிங்கிறது 162க்கு தான் கிடைக்கும். 7 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்கிருந்து கிராஃப் ரொம்ப ஹைப்பா போகுது. பயப்பட வேண்டாம். நம்ம அந்த கட் ஆஃப் டிஃபரன்ஸை பார்த்துட்டு எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அதை வச்சு டிஎன்இ வெப்சைட்ல பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மேட்ச் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் ஒரு காலேஜ் எடுத்துக்கலாம், விஎஸ்பி கரூர் அப்படின்னு ஒரு காலேஜ் எடுத்துக்கலாம். 155க்கு க்ளோஸ் ஆயிருக்குன்னா
162க்கு தான் இந்த வருஷம் கிடைக்குங்கிறது அர்த்தம். ஓகேவா? அந்த மாதிரி 150 அப்போ 162 கிடைக்கிறத வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து 150 அப்படிங்கிறது 157.5க்கு 7.5 டிகிரீசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 145 மார்க் வந்து 152.5 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 7.5 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு மார்க். இந்த இடத்துல ஒரே மாதிரி தான் இருக்கு பாருங்க. 140 வந்து 147.5 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 7.5 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து 135 வந்து 142.5 வரைக்கும் ஆயிருக்கு. 7.5 மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 130 வந்து பாத்தீங்கன்னா 137.5 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 7.5 மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 125 வந்து 132.5க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 7.5 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மறந்துடாதீங்க, இது 2024 இதெல்லாம். 120 வந்து 2023 கிடைச்சத 127.5 வந்து 2024 கிடைக்கும். 7.5 மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து 115 அப்படிங்கிறது 123 வரைக்கும் இன்னைக்கு இந்த வருஷம் கிடைக்கும். 8 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல பாத்துக்கோங்க, 110 டிஃபரன்ஸ் வந்து 119 அப்படிங்கிறப்போ 9 மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது 105 அப்படிங்கிறப்போ 115க்கு கிடைச்சிருக்குது, கிடைக்கும் இந்த வருஷம். 10 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 100 அப்படிங்கிறது 112 மாறி இருக்கு. 12 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல கீழே வர வர வரதான் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. 95 அப்படிங்கிறது 109.5க்கு தான் இந்த வருஷம் கிடைக்கும். 14.5க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 90 அப்படிங்கிறது 107.5 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 17.5 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கட் ஆஃப் டிஃபரன்ஸ் 85க்கு போன வருஷம் கிடைச்சது 106.5க்கு தான் கிடைக்கும். 21.5 மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 80 அப்படிங்கிறது 106க்கு தான் இந்த வருஷம் கிடைக்கும். 26 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன வருஷம் 77.5 கிடைச்சத 106க்கு தான் இந்த வருஷம் கிடைக்கும். அதனால 28.5 மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த 106க்கு அப்புறம் இந்த வருஷம் வர்றது, 106க்கு அப்புறம் 100ல இருந்து ஒரு 77.5 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. பயப்பட வேண்டாம், அவங்க சாய்ஸஸ் வந்து நிறைய வைக்கணும். மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள் போன்ற கோர்ஸுகளை ஹையர் பண்ணணும், அதாவது எடுத்தாகணும். மெக்கட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், ஃபுட் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி இந்த மாதிரி செகண்டரி பிரான்ச்சஸ் நம்பி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா சீட் கிடைக்கும். எதுலயே ஒண்ணு சீட் கிடைக்கும். நல்ல ஒரு அட்டானமஸ் கல்லூரியில கூட சீட் இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. யாருக்கு சொல்றேன்னா இந்த 106ஓட நின்றுச்சு பாருங்க, 106க்கு கீழே வர்றத சொல்றேன். சரிங்களா? 106 கீழே, 106ல இருந்து 77.5 வரைக்கும் பயப்பட வேண்டாம். சரிங்களா? அப்போ கட் ஆஃப் எப்படி டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது நீங்க பாக்குறீங்க. அப்ப இந்த வருடம் 199.5 200ல இருந்து 200ல எந்த சேஞ்சுமே இல்லை. 199.5ல இருந்து 194.5 வரைக்கும் 0.5 கட் ஆஃப் வந்து படிப்படியா டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதனால பிரச்சனை கிடையாது. ஸோ அடுத்து 194.5ல இருந்து 192.5 வரைக்கும் 0.5 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து 192ல இருந்து 191 வரைக்கும் ஒரு கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படிங்கிறது நம்ம படிப்படியா இன்க்ரீஸ் ஆயிருக்கிறத அங்க நம்ம பாக்குறோம். ஸோ அதனால இந்த வருஷம் கண்டிப்பா வந்து கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்க காரணம் ரெண்டே விஷயம். ஒன்னு ஸ்ட்ரென்த் 1,97,601 ஜெனரல் ரேங்க், இன்னொன்று வந்து மேக்ஸ் மார்க் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. சரிங்களா? ஸோ இதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ நீங்க உங்க வெப்சைட் டிஎன்ஏ வெப்சைட்ல போய் அளந்து பார்த்துக்கலாம். கட் ஆஃப் இன்க்ரீஸ் இன்ச் பை இன்ச் நான் சொல்லிட்டேன். நீங்க ஈஸியாவே கட் ஆஃப் இன்க்ரீஸ் டிஃபரன்ஸை பார்த்துக்கலாம். அதாவது மீண்டும் சொல்லிடுறேன், போன வருஷம் 190 கிடைச்சது, இந்த வருஷம் 191க்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி தான் நீங்க டிஃபரன்ஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நான் சொல்றேன், 40,000 பேர் இல்லை 30,000 பேர் கவுன்சிலிங் அட்டன் பண்ண மாட்டான். வேணா பாருங்க, அதுல குளறுபடியா இருக்கலாம் சர்டிபிகேட்ல, இல்ல வந்து வேணும்னே அப்ளை பண்ணிருக்கலாம், இல்ல நீட் கவுன்சிலிங் போகலாம். அதனால 30,000 பேர் இப்போ அட்டன் பண்ண மாட்டான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மிஸ்டேக் பண்ணுவான், நம்ம செகண்ட் ரவுண்ட்ல அடிச்சு தூக்குறோம். செகண்ட் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மிஸ்டேக் பண்ணவன் ஃபுல்லா நம்ம தேர்ட் ரவுண்ட்ல அடிச்சு தூக்குறோம். அதனால பயப்பட வேண்டாம். ஸோ அதனால நம்புங்க என்ன, கண்டிப்பா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பயப்பட வேண்டாம். இதெல்லாம் எதுக்கு நான் கொடுத்தேன்னா டிஎன்ஏ வெப்சைட்ல பார்த்து சாய்ஸ் ஆர்டர் உங்களுக்கு பண்றதுக்கு ஈஸியா இருக்குமே அப்படிங்கிறதா. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க, நம்ம சேனலை ஆதரிங்க. தேங்க்யூ.